வந்து உங்களோட ஃபோக்கஸ் இருக்கு அப்படின்னா அந்த புட் சைடு நீங்க வந்து வாங்கி வச்சிருக்கீங்க. ஸோ அது எது வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அப்ப நம்மளுக்கு எது வரைக்கும் நம்மளுக்கு தடுப்பு இருக்கு, அந்த தடுப்பு நம்மளுக்கு மீறி போனாதான் நம்மளுக்கு அடுத்த தடுப்பை நோக்கி போக முடியும் இல்லையா? ஸோ அப்போ இதுல வந்து பாருங்க நம்மளுக்கு கரெக்டா வந்து ஏடிஎம் ஸ்ட்ரைக்ல இருந்து எங்க வரைக்கும் வந்திருக்காங்க 50.18 தான் வந்திருக்காங்க. தென் நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக் புரியுதுங்களா? அப்ப நம்மளுக்கு ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்ல ஒரு 50 பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும் அப்படின்றத நீங்க. ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஸ் நம்ம ட்ரேடர். நம்ம சேனல்ல வழங்கக்கூடிய அனைத்து நன்மை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான், சரிங்களா? நம்ம இங்க எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே, ஸோ நீங்க மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு ஃபிளாட் ஓப்பன் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ இதுல நம்மளுக்கு பிரீமியத்தை பார்க்கும் பொழுது காலையிலேயே நம்மளுக்கு ஜீரோ வேல்யூ பிலோ தான் வந்து என்ன செய்யறாங்க, நம்மளுக்கு 2 பிரீமியமே வந்திருக்கு. அதாவது நம்மளுக்கு கால் பிரீமியம் சரி, புட் பிரீமியம் சரி, நம்மளுக்கு ஜீரோ வேல்யூ பிலோ இருக்கிறாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு ஜீரோ வேல்யூ பிலோ இருந்தாங்க அப்படின்னா அன்னைக்கு நம்மளுக்கு மூவ்மெண்டம் வர்றதுக்கான சான்சஸ் வந்து 80% கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா நம்மளுக்கு மேக்சிமம் சைடுவேஸா போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கும். ஸோ இதுல பாருங்க நம்மளுக்கு ஜீரோ வேல்யூ பிலோ தான் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, எண்ட் ஆஃப் த மார்க்கெட் வரைக்குமே இருந்திருக்காங்க. சரிங்களா? இது வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீக்கோட பிரீமியம் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீக்கோட பிரீமியத்திலேயே நம்மளுக்கு ஜீரோ வேல்யூ பிலோ இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு மார்க்கெட்ல மூவ்மெண்டம் வர்றதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ அதனால தான் நம்மளுக்கு இன்னைக்கு மார்க்கெட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு 50 பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ளேயே நம்மளுக்கு வந்து இருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு ஒரு 50 பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ளேயே என்ன செஞ்சிருக்காங்க, இருந்திருக்காங்க. ஸோ இதுல நம்ம இன்னொன்று என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு ஸ்டாடல் லெவல்ஸ் நம்ம டெய்லி எடுக்கிறோம் இல்லையா? ஸோ இது வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீக்கை பேஸ் பண்ணி எடுத்திருந்தோம். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா மார்க்கெட்ல ஒரு சின்ன மூவ்மெண்டம் கிடைச்சாலும் நம்மளுக்கு இந்த லெவல்ஸ்ல வந்து நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்மளுக்கு ரொம்ப ஒரு 50 பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ள இருந்ததுனால நம்மளுக்கு வந்து கரண்ட் வீக்கோட ரேஞ்சில் வந்து நம்மளுக்கு மார்க்கெட் அப்படின்றது இருந்திருக்காங்க. சரிங்களா? கரண்ட் வீக்கோட ரேஞ்சில் தான் வந்து மார்க்கெட் வந்து செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து மூமெண்டம் அப்படின்றது கொடுத்துருக்கு. ஸோ அந்த ஸ்டாடல் ரேஞ்சுக்குள்ளேயே தான் மார்க்கெட் வந்து இருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதையும் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அதே மாதிரி காலையிலேயே நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த சார்ட்டையும் வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப்லையும் நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஜீரோ வேல்யூ பிலோ இருந்தா நம்மளுக்கு சைடுவேஸ் அப்படின்றத நம்ம நேத்தே வந்து பார்த்துருந்தோம் இல்லையா? நம்ம நேத்தே வந்து நம்ம செஞ்சிருந்தாங்க வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம் ஜீரோ வேல்யூக்கு பிலோ இருந்தால் நம்மளுக்கு சைடுவேஸ் மார்க்கெட் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி இந்த இண்டிகேட்டரும் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, ப்ரோ நீங்கள் இந்த இது சார்ட் போட்டிருக்கீங்க, ஸோ அது என்ன இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ இதுவும் நம்ம வந்து ஃப்ரீயாக கொடுத்த இண்டிகேட்டர் தாங்க. இதோட லிங்க்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்லேயே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் என்ன பார்க்க முடியும் அப்படின்னா நம்மளுக்கு மார்க்கெட் வந்து சைடுவேஸில் இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்றதையும் பார்க்க முடியும். அதே மாதிரி நம்மளுக்கு யார் வந்து மேலே இருக்கிறாங்க, சரி, அதான் நம்மளுக்கு கால் சைடு வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்களா, புட் சைடு வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்றது என்ன செய்ய முடியும், இது மூலியமா நீங்க பார்க்க முடியாது. நம்மளுக்கு ஜீரோ வேல்யூ இருந்தாங்க ரெண்டுமே அப்படின்னா, ஸோ அதுல இருந்து நம்மளுக்கு வந்து ஜீரோ வேல்யூக்கு மேலே யார் வராங்களோ, சரிங்களா, யார் வராங்களோ ஸோ அவங்க சைடு மார்க்கெட் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கிரீன் கலர் மேலே இருக்கிறாங்களா, கிரீன் கலர் வந்து நம்மளுக்கு கால் ஆப்ஷன், ரெட் கலர் வந்து நம்மளுக்கு புட் ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ இது மேக்ஸிமம் நம்ம வந்து யூஸ் பண்றது வந்து இந்த சைடுவேஸ் மார்க்கெட்டுக்காக தான். ஓகேங்களா? அந்த சைடுவேஸ் மார்க்கெட்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் சீக்கிரமா. ஸோ அதற்காக தான் நம்ம என்ன செய்யறோம், இந்த இண்டிகேட்டர் வந்து யூஸ் பண்றோம். சரியா? உங்களுக்கு வந்து இந்த இண்டிகேட்டரோட லிங்க் வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப்ல தான் இருக்கு, வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி இன்னைக்கு வந்து நம்மளுக்கு மந்த்லி எக்ஸ்பெரி இல்லையா? இன்னைக்கு வந்து நம்மளுக்கு மந்த்லி எக்ஸ்பெரி. ஸோ லாஸ்ட் மந்த் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்ட்ராடலா வந்து 24,000 அப்படின்றது வந்து கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? 24,000 ஸ்ட்ரைக் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராடலா வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதோட பிரீமியம் என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 695 அப்படின்ற டோட்டல் பிரீமியம் வந்து இருந்தது. ஓகேங்களா? ஸோ இப்போ கரண்ட் பிரீமியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14 அப்படின்றது இருக்கு. ஸோ இப்போ 680 பாயிண்ட் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, டிகே அப்படின்றது பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராஃபிட் அப்படின்றது நம்மளுக்கு செல்லர்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்ப செல்லர்ஸ் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட்ல இருந்திருக்கிறாங்க இன்னைக்கு 680 பாயிண்ட் ப்ராஃபிட். அதாவது நம்மளுக்கு டோட்டல் ப்ராஃபிட்டையும் அவங்க வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. அதாவது டோட்டல் பிரீமியமும் வந்து செஞ்சுட்டாங்க, கரைச்சி எடுத்துட்டு போயிருக்காங்க. கால் சைடும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 358 அப்படின்ற ஃபுல் பிரீமியம் வந்து கிடைச்சிருக்கு. புட் சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா 336, அதே மாதிரி 321 வரைக்கும் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, அவங்க புட் சைடு வந்து கேப்சர் பண்ணிருக்காங்க. அப்ப நம்மளுக்கு டோட்டலா வந்து என்ன செஞ்சிருக்காங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் டிகே பண்ணி நல்ல ஒரு பிரீமியத்தை வந்து இன்னைக்கு எடுத்திருக்கிறாங்க. அதாவது மந்த்லி எக்ஸ்பெரியில. சரிங்களா? ஸோ மந்த்லி எக்ஸ்பெரியில இதுலயும் சரி, நம்மளுக்கு அதே மாதிரி சரி ஸ்ட்ராங்கிள்லயும் சரி. ஓகேங்களா? ஸ்ட்ராங்கில் பார்த்தாலுமே நம்மளுக்கு ஃபுல்லாவே வந்து எடுத்திருப்பாங்க. சரி, ஸ்ட்ராங்கிள் வந்து நம்மளுக்கு 700. ஸோ ஸ்ட்ராங்கிள் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு 211 அப்படின்ற டோட்டல் பிரீமியம் வந்து இருந்தது. இப்போ கரண்ட்ல இருக்கிறது ஒண்ணுமே இல்லை, ஃபுல்லா 0.
அப்போ நம்மளுக்கு 211 அப்படின்ற டோட்டல் பிரீமியமும் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, எடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? ஸ்ட்ராங்கில் பொறுத்த வரைக்கும் ஓடிஎம் ஸ்ட்ரைக் அப்போ என்ன செஞ்சிருக்காங்க, இன்னைக்கு ஃபுல்லாமே 0 தான் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ டோட்டலாக அந்த 211 பாயிண்ட் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, செல்லர்ஸ் வந்து ப்ராஃபிட்டாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே மந்த்லி எக்ஸ்பெரிங்க. ஸோ இது வந்து செக் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த இண்டிகேட்டர் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். இதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, இதுக்கும் செக் பண்ணுங்க. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி செக் பண்ணலாம். எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இன்னைக்கு உண்டான ஸ்ட்ராடல் ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,100 அப்படின்றது தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் மந்த் எக்ஸ்பெரிக்கான ஸ்ட்ராடல் ரேஞ்சாக வந்து இருக்கு. ஓகேங்களா? அதாவது 24,100. இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 8.25 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா வந்துடும். ஸோ இதில் 24,100 அப்படின்றத நம்ம வந்து போடணும். 24,100. ஸோ அதே மாதிரி எக்ஸ்பைரி டேட் வந்து இன்னைக்குள்ள எக்ஸ்பைரி டேட் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? இன்னைக்கு நம்மளுக்கு என்ன எக்ஸ்பைரி டேட்டுங்க, 28 தானே, 28 அதே மாதிரி 7 அப்படின்றத கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அடுத்த மாசத்துக்கான அது எப்படிங்க, அடுத்த மாசத்துக்கான ரேஞ்ச் அப்படின்றது வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸ்ட்ராடல் ரேஞ்ச் அப்படின்றது கிடைக்கும். ஸோ அதை நம்மளால பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்ட்ராடல் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து 631 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரீமியம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ கரண்ட்ல இருக்கிறது 619. அப்போ நம்மளுக்கு எண்ட் ஆஃப் த எக்ஸ்பைரி என்ன ஆக போகுது இந்த ப்ரீமியம் அப்படின்றத நம்ம கவனிக்கணும். ஓகேங்களா? எண்ட் ஆஃப் த எக்ஸ்பைரி நம்மளுக்கு இந்த ப்ரீமியம் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்றத கவனிக்கணும். ஸோ அதே மாதிரி இதோட ரேஞ்ச் என்ன அப்படின்றதையும் நம்மளுக்கு இது வந்து கொடுத்துரும். அதையும் நம்ம வந்து பார்க்க முடியும். ஓகேங்களா? 1 ஹவர்ல வச்சிங்கன்னா தெரியும். இதோட ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு பாருங்க. இதெல்லாம் நம்மளுக்கு நெக்ஸ்ட் மந்த்துக்கான ரேஞ்சா வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரியா? நெக்ஸ்ட் மந்த்துக்கான ரேஞ்சா வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பாத்தீங்க அப்படின்னா மேல வந்து 24,736 அப்படின்ற லெவல் வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா 23,474 அது வரைக்கும் நம்மளுக்கு வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். சரிங்களா? 468 அது வரைக்கும் நம்மளுக்கு வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். ஸோ இது வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் மந்த் ஸ்ட்ராடல் ரேஞ்சா வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதையும் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம எடுத்த ஸ்ட்ரைக் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா மீட்டிங் பாயிண்ட் பேஸ் பண்ணி 24,050 அப்படின்ற ஸ்ட்ரைக் தான் வந்து எடுத்திருந்தோம். சரிங்களா? 24,050 அப்படின்ற கால் அண்ட் புட் வந்து நம்ம எடுத்திருந்தோம். ஸோ இதுல நம்மளுக்கு மீட் பண்ணி மேல போறது யாருன்னு பாத்தீங்கன்னா புட் ஆப்ஷன் அப்படின்றவங்க தான் மேல போறாங்க. அவங்க தான் நம்மளுக்கு விவாப்க்கு மேலேயும் வந்து என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. சரிங்களா? அப்ப நம்மளுக்கு புட் ஆப்ஷன் மேல போகும் பொழுது அவங்களோட நம்ம யாரை கம்பேர் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா தேர்ட் சிம்பிள்ல போயிட்டு 23,950 அப்படின்ற கால் ஆப்ஷன் வந்து நான் கம்பேர் பண்றேன். சரிங்களா? ஏன்னா நம்ம எடுத்திருக்கிறது வந்து 24,050 அப்படின்றதுனால 23,950 அப்படின்ற ஒரு ஐடிஎம் ஸ்ட்ரைக்கை நம்ம கம்பேர் பண்ணும் பொழுதுதான் அவங்க வந்து 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆறாங்களா அப்படின்றத நம்மளால பார்க்க முடியும். சரிங்களா? அதாவது இந்த 24,050 ஸ்ட்ரைக் வந்து 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆகணும்னா நம்மளுக்கு யாரோட மீட்டிங் நடக்கணுங்க, 23,950 மீட்டிங் நடக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த 23,950 மீட்டிங் நடந்திருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஸ்ட்ரைக் தெரியும். இந்த ஸ்ட்ரைக்கோட என்ன ஸ்ட்ரைக் அப்படின்னு தெரியும். 23,950 அப்படின்றது நான் வந்து எடுத்திருக்கேன் மேலே இருக்கிறது. ஸோ இதில் கரெக்டாக நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, மீட்டிங் அப்படின்றது வந்து கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? மீட்டிங் பண்ணிட்டு நம்மளுக்கு டாமினேட் பண்ண முடியல. அங்கேருந்து நம்மளுக்கு ரிவர்சல் வந்து கொடுத்துருச்சு. ஸோ அப்போ நம்மளுக்கு இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஏடிஎம் ஸ்ட்ரைக்லேருந்து 50 பாயிண்ட் ஐடிஎம் வந்து கொடுத்துருக்காங்க. 50 பாயிண்ட் ஐடிஎம்க்கு மேலே என்ன செய்யலைங்க, போக முடியல. அங்கேருந்து நம்மளுக்கு அகைன் ரிவர்சல் ஆகி ஏடிஎம் ஸ்ட்ரைக்காகவே வராங்க. ஓகேங்களா? அகைன் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு புட் ஆப்ஷன் என்ன செய்யறாங்க, நம்மளுக்கு விவாப்க்கு மேலே வராங்க. மூமெண்டம் அப்படின்றது கிடைக்குது. ஸோ ஆனால் எங்கே வரைக்கும் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா அதே 50 பாயிண்ட் ஐடிஎம் தான். சரிங்களா? இதுலேயும் நம்மளுக்கு மீட்டிங் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அகைன் நம்மளுக்கு அதை டாமினேட் பண்ண முடியல. ரெண்டாவது நம்மளுக்கு ரிவர்சல் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ரிவர்சல் கொடுத்து நம்மளுக்கு மார்க்கெட் எண்ட் ஆஃப் த மார்க்கெட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீட்டிங் பாயிண்ட்ல தான் வந்து முடியுது. கரெக்டாக 24,050 அப்படின்ற இடத்துல. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த மீட்டிங் பாயிண்ட்டை நீங்க கவனிச்சாலே போதுமானதுதான். நம்மளுக்கு வந்து இந்த ஸ்ட்ரைக்கு இதுக்கு மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு தெரிய வந்துடும். புரியுதுங்களா? இப்போ நீங்க வந்து ஒரு புட் சைடு வந்து உங்களோட ஃபோக்கஸ் இருக்கு அப்படின்னா அந்த புட் சைடு நீங்க வந்து வாங்கி வச்சிருக்கீங்க. ஸோ அது எது வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அப்போ நம்மளுக்கு எது வரைக்கும் நம்மளுக்கு தடுப்பு இருக்கு, அந்த தடுப்பை நம்மளுக்கு மீறி போனாதான் நம்மளுக்கு அடுத்த தடுப்பை நோக்கி போக முடியும் இல்லையா? ஸோ அப்போ இதுல வந்து பாருங்க நம்மளுக்கு கரெக்டா வந்து ஏடிஎம் ஸ்ட்ரைக்லேருந்து எங்க வரைக்கும் வந்திருக்காங்க, 50 பாயிண்ட் ஏடிஎம் தான் வந்திருக்காங்க. தென் நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்.
புரியுதுங்களா? அப்ப நம்மளுக்கு ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்ல ஒரு 50 பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்மளுக்கு காலையிலேயே வந்து கண்டுபிடிச்சிட்டோம். என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, இன்னைக்கு 50 பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ள தான் இருக்க போகுது மார்க்கெட்டு. ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு 2 பிரீமியமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 0 வேல்யூ பிலோ இருந்தாங்க. 0 வேல்யூ பிலோ இருக்கும்போது நம்மளுக்கு சைட்வேஸ் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயாச்சு. அப்ப அந்த கன்ஃபார்ம் சைட்வேஸ் அப்படிங்கும் பொழுது, நம்மளோட டார்கெட் எதுவா இருக்கணுங்க? 50 பாயிண்ட் ரேஞ்சா தான் இருக்கணும். சரிங்களா? அதாவது நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது, நீங்க வந்து ஒரு இதுல வாங்கியிருந்தாலும், அது 50 பாயிண்ட் ரேஞ்ச் வந்துருச்சு அப்படின்னாலே அது ஓகே. அவ்வளவுதான். அதுக்கு மேல போறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. அதுக்கு மேல போகணும் அப்படின்னா, நம்மளுக்கு பிரீமியம் அப்படின்றது ஓப்பன் வேல்யூக்கு மேல வரணும். அதாவது அந்த 0 வேல்யூக்கு மேல வந்தா மட்டும் தான் மொமெண்டம் அப்படின்றது வந்து கிடைக்க சான்சஸ் இருக்கு. புரியுதுங்களா? ஸோ இத கொஞ்சம் மார்க்கெட்ல எப்பவுமே பாருங்க. சைட்வேஸ் மார்க்கெட்ல நீங்க இந்த மாரி பார்த்தா மட்டும் தான் உங்களால வந்து இருக்க முடியும். ஏன்னா நெறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளுக்கு டார்கெட் போகும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. வெயிட் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு டிகே ஆகி ஃபுல்லா பிரீமியம் தான் கரையும். புரியுதுங்களா? நம்மளுக்கு டிகே ஆகி என்ன செய்யுங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் பிரீமியம் தான் நம்மளுக்கு கரைச்சு விட்டுருவாங்க. ஸோ அப்ப நம்ம உட்கார்ந்துட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ அதனால தான் சொல்றேன். சைட்வேஸ்ல எப்பவுமே நீங்க 50 பாயிண்ட் ரேஞ்ச வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே. 100 பாயிண்ட் ரேஞ்ச ஃபோக்கஸ் பண்ணாம 50 பாயிண்ட் ரேஞ்ச ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா, நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே டன். ஸோ அதே மாதிரி நம்ம இன்னைக்கு நேத்து எடுத்த லெவல்ஸ் ஓகேங்களா? நேத்து நம்ம வந்து என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் வீக்க பேஸ் பண்ணி ஓகேங்களா? இது வந்து எல்லாமே நெக்ஸ்ட் வீக்க பேஸ் பண்ணி தான் நான் காட்டிட்டு இருக்கேன். நான் எதுவுமே கரண்ட் வீக்க வந்து காட்ட கிடையாது. ஓகேங்களா? நம்ம இப்ப பார்த்த அந்த மீட்டிங் பாயிண்ட்லயும் நெக்ஸ்ட் வீக்கோட பிரீமியம் தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். கரண்ட் வீக்கோட பிரீமியம் வந்து இல்ல. ஓகே. ஏன்னா கரண்ட் வீக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஓவரா நம்மளுக்கு டிகே ஆகும் அப்படின்றதுனால உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. எந்த டைரக்ஷன்ல போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நம்ம எப்பவுமே எக்ஸ்பைரி அன்னைக்கு மட்டும் நெக்ஸ்ட் வீக்க வந்து சூஸ் பண்ணி பார்க்குறோம். ஸோ இதுலயும் வந்து பாருங்க நம்மளுக்கு மீட்டிங் அப்படின்றது நடக்குது. இதுலயும் நம்மளுக்கு புட் ஆப்ஷன் தான் மேல இருக்கிறாங்க. நம்ம அதே ஸ்ட்ரைக் தான் எடுத்திருக்கோம். 24,050 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இதுல நம்ம என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோம் அப்படின்னா, இது எல்லாமே நேத்து கொடுத்த லெவல்ஸ். இன்னைக்கு மார்க் பண்ண லெவல்ஸ் என்ன அப்படின்னா 188, 145 அப்படின்ற 2 லெவல் மட்டும் நம்மளுக்கு காலையில மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ இதுல நம்மளுக்கு மீட்டிங் நடந்து புட் ஆப்ஷன் அப்படின்றவங்க மேல இருக்கிறாங்க. நம்மளுக்கு மிட் ரேஞ்ச் வந்து பிரேக் பண்ணி மேல போனாலும் எங்க வரைக்கும் போயிருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்மளோட 188 அப்படின்ற லெவல் வரைக்கும் தான் போயிருக்கிறாங்க. அதுக்கு மேல வந்து போகல. சரிங்களா? 2வது நம்மளுக்கு என்ன செய்றாங்க, மீட்டிங் அப்படின்றது நடக்குது. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருக்கிறாங்க. மிட் ரேஞ்ச் அண்ட் நம்மளுக்கு அந்த 145 அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் மார்க்கெட் அப்படின்றது இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் சைடு வேஸ்ல தான் இருக்கு. சரிங்களா? ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு ஃபுல்லா நம்மளுக்கு மார்க்கெட் அப்படின்றது சைடு வேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சைடு வேஸ் மார்க்கெட்ல ஆப்ஷன் பையரா இருக்கணும் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப ரிஸ்க். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சைடு வேஸ் மார்க்கெட்ல நம்ம என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா அது ஃபுல்லா நம்மளுக்கு மார்க்கெட்ல டிகே நடந்துகிட்டே தான் இருக்குமே தவிர நம்மளுக்கு மார்க்கெட்ல மூமெண்டம் அப்படின்றது கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ அதனால எப்பவுமே நீங்க என்ன பண்ணுங்க, ஆப்ஷன் பையிங் பண்றதுக்கு முன்னாடி அந்த சைடுவேஸ் மார்க்கெட்டா இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்க எதுனாலும் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கு என்ன லெவல்ஸ் இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். நம்ம லெவல்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்னா, க்ளோசிங் பிரைஸ் அப்படின்றது வந்திருக்கா அப்படின்றத பார்க்கணுங்க. க்ளோசிங் பிரைஸ் அப்படின்றது நம்மளுக்கு என்ன செய்யலைங்க, இன்னும் அப்டேட் அப்படின்றது கொடுக்கல. ஓகேங்களா? க்ளோசிங் பிரைஸ் நம்மளுக்கு அப்டேட் ஆயிருந்தா மட்டும்தான் நம்மளுக்கான கரெக்டான ஒரு வேல்யூ அப்படின்றத எடுக்க முடியும். ஸோ இன்னும் வந்து என்ன செய்யலைங்க, நம்மளுக்கு க்ளோசிங் பிரைஸ் அப்படின்றது கிடைக்கல. ஸோ அதனால நம்மளோட டெலிகிராம் குரூப்ல நாளைக்கு என்ன செய்யலாங்க, நம்மளோட லெவல்ஸ் என்ன அப்படின்றத அப்டேட் அப்படின்றது வந்து பண்ணிடுவோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் குரூப்ல என்ன பண்ணுங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா? நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.